கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோபை குறித்து வேதம் அவன் ஒரு உத்தமன் என்று கூறுகிறது. தேவாதி தேவன் அவனை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவன் உத்தமன், அவனைப் போல பூமியில் ஒருவருமே இல்லை என்று. ஆம், அப்படிப்பட்ட உத்தமன் தன்னுடைய சொத்துக்களை தனது பிள்ளைகளுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? வேதத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். யோபு 42 அதிகாரம் 13-15 வசனங்களில் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் என்று. 7 ஆண் மக்கள் 3 பெண் பிள்ளைகள் இந்த யோபுக்கு பிறக்கிறார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் சகோதரர் நடுவில் என்று சொன்னால் தன்னுடைய ஆண் பிள்ளைகளைப் போலவே பெண் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கிறான். சுதந்திரம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே இன்ஹெரிட்டன்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது பரம்பரை சொத்து. இந்த பரம்பரை சொத்தை ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சொத்துக்களை போல பரம்பரை சொத்துக்களை தனது மகள்களுக்கும் கொடுக்கிறார். முந்தின காலத்திலே நமது நாட்டில் கூட, தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை. அதற்காகவே ஒரு சட்டத்தையே இயற்றினார்கள், பெண்களுக்கும் தகப்பன் சொத்தில் பங்கு உண்டு என்று. ஆனால் வேதத்திலே உத்தமனாகிய யோபு அவனாகவே எந்த சட்டமும் இல்லாமலே அவன் இதுதான் சரி என்பதாக அவன் உணர்ந்து அவன் அப்படி சொத்துக்களை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட செய்தித்தாளில் ஒரு சம்பவம் வந்திருந்தது. தனது சகோதரிகளுக்கு சொத்தை கொடுக்காமல் தான் மட்டுமே, அந்த சகோதரன் மட்டுமே அனுபவித்துக் கொள்ளும்படியாய் அவன் முயற்சி செய்த போது அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை குடும்பத்திற்குள் வந்ததாக செய்திகளிலே நாம் படிக்கிறோம். நமது நாட்டிலே சம உரிமை என்றெல்லாம் பேசுகிறார்கள், சட்டம் கொண்டு வருகிறார்கள். பவுல் அதனை இப்படியாக குறிப்பிடுகிறார் வேதத்திலே, சமநிலை பிரமாணம் என்று. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 13-15 வசனங்களில் அந்த சமநிலை பிரமாணத்தை குறித்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆம், பவுல் சமநிலை பிரமாணமாக அவர் இப்படி குறிப்பிடுகிறார். சமநிலை பிரமாணம் என்று நியாயப்பிரமாணம் போன்று ஒரு பிரமாணத்தை அவர் பிரமாணமாகவே அதனை குறிப்பிடுகிறார். அனைவருக்கும் சமநிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி, குறைவானவர்களுக்கு ஒருவேளை நிறைவாய் கொடுக்கலாம், நிறைவாய் இருக்கிறவர்களுக்கு குறைவாய் கொடுக்கலாம். எப்படியாகிலும் அனைவரும் சமநிலையாய் இருக்கும்படியாய் ஒரு சமநிலை பிரமாணத்தை இங்கு பவுல் போதிக்கிறார். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் என்னவாகும்? 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 20 வசனத்திலே அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆம், அது இப்படியாக கூறுகிறது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான் என்று. அதாவது ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான்.